24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். ஒரு செம்பரியாட்டு கூட்டம் கூட 10 நாள் 10 ஆட்டை வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த 10 நாள் அந்த ஆடு தன்னுடைய தலைவனோ தலைவியோ கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் இந்த செம்பரியாட்டில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவன் கூட அந்த ஆடெல்லாம் பின்னாடி போகும். முதல்ல வேலி அந்த ஆடு முட்டும், பின்னாடி எல்லா ஆடும் ஒன்னா போகும். ஸோ அதற்கு ஒரு தலைவன் தலைவி இருப்பாங்க. ஒரு செம்பரியாட்டு மந்தைக்கு கூட தலைவன் தலைவி கண்டுபிடித்து அதன் பிறகுதான் செம்பரியாடு தன் வேலையை செய்யும். ஆனால் இந்தி கூட்டணி தலைவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னாங்க, நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்வு, அந்த பிரதமர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்வு, அந்த பிரதமர் நம்மை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான தேர்தல். நாம் வாக்களிப்பது பிரதமர் யார் என்பதற்காக. அதனாலதான் 5 ஆண்டுகள்ல 3 முறை நாம் வாக்களிக்கிறோம். உள்ளாட்சி பிரதிநிதி யார் என்பதற்காக ஒரு வாக்களிக்கிறோங்க, நம்முடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கிறோம், இன்னைக்கு பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களே ஒரு இடம் யோசிச்சு பாருங்க. நரேந்திர மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும் என்பதை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலில் யாரோ ஒருத்தர் உட்காருங்க. மம்தா பானர்ஜி அவர்களோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ, ராகுல் காந்தி அவர்களோ, சந்திரசேகர் ராவ் அவர்களோ, யாரோ யோசிச்சு பாருங்க. உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும், ஃபரூக் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், அந்த நாற்காலியில் உட்கார வச்சா என்ன ஆகும்? இந்த நாட்டை சின்னாபின்னப்படுத்தி என்ன செய்வார்கள் யோசி. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் நம்முடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கின்றோம். ஒன்று நம்முடைய பிரதமரே வெளியிட்டிருக்கார் டெல்லியிலே, இன்னொன்று தொகுதிக்காக நானும் வெளியிட்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நாம் என்ன செய்ய போகின்றோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்காக நம்முடைய ஆட்சி என்ன செய்ய போகுது. அதனால 2-3 விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பாக மோடி வீடு, 4 கோடி மோடி வீடுகளை 10 ஆண்டுகளிலே கட்டி முடித்திருக்கின்றோம். 10 ஆண்டுகள்ல 4 கோடி பேருக்கு முதலாக கான்கிரீட் வீடு மோடி வீடு வந்திருக்கு. நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கின்றோம், அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி மோடி வீடு, இன்னும் 3 கோடி மோடி வீடு. எங்கெல்லாம் மோடி வீடு இல்லையோ, கான்கிரீட் வீடு இல்லையோ, இன்னும் 3 கோடி வீடுகளை நம்ம அடுத்த 5 ஆண்டுகள்ல கொடுக்க போறோம். நம்மை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து வளர்ச்சியை மையப்படுத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 174 ரூபாய் சம்பளமாக இருந்துச்சு. 174 ரூபாய் 2014 எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ பிஜேபி வந்துச்சுன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க சொன்னாங்களா இல்லைங்களா? ஆனா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் நாம தான் கொடுக்கிறோம் யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் 1 பைசா மாநில அரசு கிடையாது, 1 பைசா ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. 174 ரூபாய் இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன வாரம் வரைக்கும் 284 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. போன வாரம் மோடி ஐயா அதை 319 உயர்த்தி இருக்கின்றார். போன வாரத்திலிருந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சம்பளம் 319, 500 ரூபாய்க்கு போயிடும், வேகமாக சென்று. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.